ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஹோம் டூர் தான். இதுதான் நம்மளோட அரண்மனை. எல்லாரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, சில பேர்லாம் கோப்புறீங்க ஹோம் டூர் ஏமா போடுங்க அப்படின்னு. ஹோம் டூர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சர்ச் மரியாவை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் தான் நான் ஹோம் டூர். இது எங்களோட சர்ச்சு பார்க்க கொஞ்சம் பழசாக இருக்கலாம், ரொம்ப ஓல்டு, 30 வருஷம் ஆச்சு கட்டி. இனிமேல் எங்கள் காலத்தில் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம். அது இன்னொரு நாள் வில்லேஜ் டூர் போடுவோம்ல, அப்போ அந்த கோயிலை நான் ஃபுல்லாக காட்டுறேன். இப்போதைக்கு ஹோம் டூர் பார்க்கலாமா வாங்க. இதுதான் நம்மளோட ஒயிட்டி. இல்ல தெரியும், ஒயிட்டியோட தான்ப்பா இடம். ஒயிட்டி எப்பவுமே அங்கேதான் நிப்பா. இது நம்மளோட வீடு. அதுக்கு முன்னாடி வந்து குட்டி குட்டியா அத்தை அந்த அரளி பூவா, அந்த பிங்க் கலர் பூ வச்சிருப்பாங்க. அங்க பக்கத்துல பாதாம் கண்டு, இந்த சைடும் குட்டி குட்டி பூச்செடி தான் வச்சிருப்பாங்க. இந்த பூச்செடி பக்கத்துல கட்டு. இது வந்து இந்த பூச்செடி வந்து வச்சு 2 வருஷம் ஆச்சு. போன வருஷம் முந்தின வருஷம் வேளாங்கண்ணி போகும்போது இது பறிச்சுட்டு வந்தேன். ஆனா இவ்வளவுதான் வளருது. மழை பெஞ்சிச்சுன்னா ஓரளவு வளரும், மழை பெய்யலைன்னா அப்படியே தான் நிக்கும். இதை அத்தை என்னென்னமோ பூச்செடி வச்சிருக்காங்க, அது நமக்கு தெரியாது. வாங்க, இதுதான் நம்மளோட ஃபேவரட்டான இடம், பால்கனி. ஏன்னா நாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வீட்டுக்கு வெளியில இந்த இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப அதிகமாவே இருக்கும். இதை விட இன்னொரு இடம் இருக்கு, அது பின்னாடி கோடி சைடு, அதை அப்புறம் பார்க்கலாம். இங்க வந்து இங்கே நம்ம குட்டியா ஒரு கண்டு வச்சிருப்போம், மணி பிளான்ட் வச்சிருப்போம். இதெல்லாம் நான் சென்னையில இருந்து வச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்க வைக்கிறது. மணி பிளான்ட் நல்லா இதை விட லென்த்தா வளர்ந்தது. அது ரீசெண்டா ஒரு இடத்துல கருகி போச்சு. அப்ப அதுக்கப்புறம் புதினா கண்டு போன டைம் தீபாவளிக்கு வரும்போது இந்த கண்டு வச்சிருந்தேன். பரவாயில்ல, நல்லாவே முளைச்சு வந்திருக்கு. இது பேரு எனக்கு தெரியாது. இது இது வந்து முந்தின வருஷம் கிறிஸ்துமஸ் அப்ப குடியில வச்சிருந்தாங்க சென்னையில. அப்ப அங்க இருந்து ஆட்டையை போட்டு வச்சிருந்ததுனால இந்த செடி வந்து கிறிஸ்துமஸ் செடின்னு நானே பேர் வச்சிருக்கேன். அடுத்து வந்து நம்ம வீட்டுக்குள்ள போலாமா. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட போட்டோ நம்மளோட அப்பாவோட போட்டோ, எங்களோட ஃபேவரட்னே சொல்லலாம். இது இந்த இடத்துக்கிட்ட வந்தாலே எங்களுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவா ஃபீல் ஆகும். ஏன்னா இது ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு நெட்ல எல்லாம் பார்த்து எடுத்தது உங்க அப்பா போட்டோ. அதனால அதுக்கப்புறம் நிலம் ரொம்ப சிமெண்டா தான் இருக்கும். நாங்க இன்னும் இதெல்லாம் கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். பேசாம வீட்டுல பெயிண்ட் அடிக்கும் போது இதே ஃபுல்லா வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. இது வந்து இந்த இது என்னாச்சுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பட்டு பயவுல புடிச்சு கடிச்சு கொதறி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் தான் செஞ்சேன். மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல நிறைய நான் கிராஃப்ட் பண்ணி இங்க கொண்டு வருவேன். சென்னையிலே நிறைய இருக்கு, நான் சென்னை ஹோம் டூர் போடும்போது காட்டுறேன். அப்ப இதை கொண்டு வந்து போடும்போது எங்க அத்தை இது நான் தான் செஞ்சேன்னு நம்பவே இல்லை. யாரு வீட்டுக்கு வந்தாலும் உடனே எங்க அத்தை இதை சொல்லிடுவாங்க, இது என் மருமக செஞ்சது அப்படின்னு. ஏன்னா எங்க அத்தைக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நேரம் நம்ம வீடுதான்ப்பா. வாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாரும் இதான் நம்மளோட வீடு. இது ஹாலு. ரைட் சைடு ஒரு ரூம் இருக்கும், லெஃப்ட் சைடு வந்து நம்மளோட ரூம். அதுக்கு அப்படியே பக்கத்துல வந்து நம்மளோட கிச்சன் இருக்கும். அவ்வளவுதான், இதான் நம்ம வீடு உள்ள. அதுக்கப்புறம் ரூம்குள்ள எல்லாம் காட்டுறேன். இது ஹால். பாப்பா பேர் மறந்து வச்சு, இது பேர் என்ன? ஷோகேஷ் இதுக்கு பேரு. இது வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் பிளான் பண்ணி சொன்னது. செல்வா இது ஓகேயா இது ஓகேயான்னு நெட்ல எடுத்து அனுப்பி விட்டுட்டே இருப்பான் மேரேஜ்க்கு முன்னாடி. அப்ப நான் சொல்லுவேன் இது ஓகே பாப்பா அப்படின்னு. இதுக்கும் வேலை இருக்கு, கபோர்டு எல்லாம் போடணும். நல்ல பிள்ளை யூடியூப்ல வருமானம் வந்துச்சுன்னா அதை வச்சுதான் கபோர்ட் எல்லாம் போடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதை அப்ப பாத்துக்கலாம். என்ன சொல்லல, நான் வீடு எல்லாம் கிளீன் பண்ணவே இல்லை, அங்கங்க அப்படி இப்படிதான் கிடக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹோம் டூர் வந்து நான் பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு போடலான்டான்னு தான் சொன்னேன். செல்வாடா இன்னைக்கே ஹோம் டூர் வீடியோ எடுக்கணும், கிளீனா இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே எடுக்க வச்சுட்டேன். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டை. ஃபர்ஸ்ட் இது எங்க மாமாவும் அத்தையும் ரொம்ப ஓல்டு போட்டோன்னே சொல்லலாம். எங்க மாமா அத்தையோட ஃபர்ஸ்ட் போட்டோ இதுதான். அந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட், அதுவும் தூசியா இருக்கா. எங்க மாமா எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்களா. எங்க அத்தை அப்போதைக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்ப எங்க மாமா கட்டிட்டு கருப்பாயிட்டாளா குண்டாயிட்டா எங்க அத்தை. அப்போதைக்கு அழகா நீளமான முடியும் இருக்கும். பக்கத்துல வளங்கிக்கு தெரியுதா. இது வந்து அணில் குட்டி. இதெல்லாம் நாங்க கோவலத்துக்கு போவோம்ல, அப்ப ரிங் போட்டு எடுக்கிறது அணில் குட்டி. இந்த குருவி இதெல்லாம் அங்க எடுக்கிறது. வீட்டுல எத்தனை டைம் கிளீன் பண்ணாலும் ஒட்டடை புடிச்சுக்கிட்டே இருக்கு. வாரத்துக்கு ஒரு டைம் கிளீன் பண்ணலாம். அந்த ஒட்டடை பிடிக்காம இருக்கு, அந்த 4 காலு பூச்சி வராம இருக்கு. ஏதாவது ஸ்ப்ரே மருந்து இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க, பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். இது வந்து
இதுக்கு மேல வந்து ஹோம் டூர் வந்து நான் நல்லா டெக்கரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் போடுறேன். இப்ப சும்மா நார்மலா பேசிக்கா போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கோவப்படுறீங்க, ஏன் ஹோம் டூர் போட மாட்டேன்றீங்க, ரொம்ப பண்றீங்கன்னு. அதனால சும்மா பேசிக்கா போடுறேன். பட் வீட்லயே இன்னும் நிறைய வேலை இருக்கு. இந்த போட்டோ வந்து எங்க அண்ணனு, இது நாத்தனாவும் செல்வாவோட தங்கச்சி. பாத்திருப்பீங்க அன்பரசி நிறைய வீடியோல என் நாத்தனா, எங்க அண்ணன், என் ஃபேமிலியை காட்டியிருக்கேன். அவங்க அடுத்து வந்து இது வந்து நம்மளோட ஃபேமிலி போட்டோ. எங்க ஃபேமிலி இவ்வளவுதான். இது வந்து எங்க அத்தையோட ஃபேமிலின்னு சொல்லலாம். எங்க அத்தையோட சின்ன தங்கச்சி, நடு தங்கச்சி, அவங்களோட பிள்ளைங்க, அவங்களோட பையங்க, இதுதான் எங்களோட ஃபேமிலி. இவங்களை பார்த்தாலே தெரியும். எல்லாரும் வீடியோலுமே நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனாலும் இவங்க போட்டோ கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செல்லக்குட்டிங்க போட்டோ, என்னோட கொழுந்தைங்க. செல்வா கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. செல்வா கூட பிறந்தவங்க 2 பேரு குவைத்துல இருக்காங்க. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் விஜயகுமார், செகண்ட் இருக்கிறவன் அருண்குமார். அதுக்கப்புறம் இருக்கிறது நானும் செல்வாவே. எங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்காக அந்த போட்டோ கொடுத்தா. இவங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்க அத்தை, அது எங்க மாமா. எங்க மாமா அத்தை அவங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரிக்கு நானும் செல்வா கொழுந்தைங்க கொடுத்தது. இதோட வீடியோவும் நான் சேனல்ல ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருக்கேன். லாங் வீடியோவா செக் பண்ணி பாருங்க. இதுவும் நான் செஞ்சதுதான். அந்த நிலையில காட்டினல பூ, அதோட சேர்த்து இது நான் செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் இது நம்ம கண்ணாடி. இந்த கண்ணாடி வந்து என்ன ரொம்ப கருப்பா கட்டுது, வேற கண்ணாடி வாங்கி கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வாங்குறான். அப்புறம் இதெல்லாம் நம்ம வீட்டுல வேலை இருக்கு. அடுத்து நம்மளோட என்னோட ஃபேவரட்டான இடம் வந்து இதுதான். பட் வந்து இது வந்து எங்க மாமாவோட பெட்டு. இங்கேதான் எங்க மாமா இருப்பாங்க, இங்கேதான் தூங்குவாங்க, இங்கேதான் இருப்பாங்க. அதனால இந்த இடம் மேக்சிமம் யாருக்குமே கிடைக்காது, எங்க மாமாவுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அடுத்து வந்து நம்மளோட பூஜை ரூம்ல இப்போதைக்கு நான் சொல்லுவேன். பட் இங்கேயும் நமக்கு வேலை இருக்கு, ஸ்லாப்லாம் வைக்கணும் அப்படின்னு. இவங்க வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான சந்தியா இருப்பா தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை. தங்கச்சி மடத்துல இருக்காங்க சந்தியா பிறப்பா, அங்க இருந்துதான் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். இது அப்புறம் என்னோட செல்லக்குட்டி மாதாமா. இந்த மாலையும் நான் தான் செஞ்சு கொண்டு வந்தேன். இதுவும் கொஞ்சம் அலசன்னு தூசி பிடிச்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட பிரிட்ஜுப்பா, பிரிட்ஜ் டோர். ஆனா வீட்டுல சும்மா ஏதாவது அடைஞ்சுதான் வச்சிருப்போமே தவிர உருப்படியா ஒண்ணுமே இருக்காது. சும்மா மாவு, தக்காளி, காய் அப்படிதான் இருக்கும். பட் வந்து நாளை பின்ன ஊர்லயே வந்து செட்டில் ஆயிடுவேன்ல, அப்போதைக்குதான் இங்கெல்லாம் பழங்கள் அது இதுன்னு வாங்கியிருக்கோம். இந்த அச்சுக்காரோட அத்தை ஹார்லிக்ஸ். இதான்ப்பா நம்மளோட பிரிட்ஜ். உருப்படியா ஒண்ணும் இருக்காது. எல்லாரும் எப்படி வேஸ்டா இருக்கிறதெல்லாம் வச்சிருப்பீங்களோ அதுதான். இது வந்து இன்னொரு ரூம், 2வது ரூம். எங்க லைட்டா காணா. இந்த ரூம் வந்து நாங்க லைட் போட்டு, இந்த ரூம் வந்து நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா அத்தை அந்த சைடு ஸ்டோர் ரூம். இப்போதைக்கு ஸ்டோர் ரூம். நாளை பின்ன நாங்க வந்து இங்கேயே செட்டில் ஆயிருவோம்ல, அப்போதைக்கும் அது இது பண்ணிடுவோம். இதே நம்ம ஒரு இதா பண்ணிடுவோம். நமக்கு பிள்ளைலாம் பிறந்துச்சுன்னா பிள்ளைக்கு இந்த ரூமை கொடுத்துருவோம். இது வந்து என் குழந்தைக்கு விஜய்க்கு வந்து விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால விஜய் போட்டோ தான் வச்சிருப்பான் மேக்சிமம். இது வந்து எங்க அத்தை சீர் கொண்டு வந்ததாடா அத்தை. இடையில வாங்கினது இந்த பீரோ. இதுல வந்து எங்க அத்தையோட மாமாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் இங்க வந்து அத்தை இந்த அரிசி மூட்டை, புளி அதெல்லாம் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, பில்லோ. இது எங்க மாமா சீர் கொண்டு வந்த பெட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது எங்க மாமாவோட ஃபேவரட். ஏதாவது ஒண்ணுனா இதுக்குள்ள எடுத்தோம்னா வெறும் சில்லற காசா தான் இருக்கும். இங்கதான் எங்க மாமா இந்த முழுக்க இந்த பெட்டியோட பொறுப்பு வந்து எங்க மாமா தான். ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த பெட்டியை தூக்குவாங்க. எனக்கு யானே தெரியாது, அந்த பெட்டியில என்ன இருக்குன்னே தெரியாது. எங்கம்மா இங்க வருங்க, எங்க அத்தை இங்க அடை வச்சிருக்காங்க. இந்த ரூம் தெரியுதா, ஸ்டோர் ரூம். முழுக்க ஸ்டோர் ரூம் தான். கோழி வந்து முட்டையை இங்கதான் இடும். முட்டை அடை வைக்கிறது இங்கேதான் இருக்கும். எப்படி நம்ம கோழி ஜம்முன்னு இருக்காப்லையா? சரி, நான் விட்டு சொல்லி பாத்துட்டு எங்க அத்தைகிட்ட பல டைம், அத்தை இதை ரூமா வச்சுக்கோங்க அப்படின்னு. பட் வந்து அத்தைக்குன்னு கட்ட விடுதானே, அத்தை எப்படி வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு நான் விட்டுருவேன் ஒரு சில இடத்துல. ஆமா, இந்த இடத்துல நான் கேட்க போறதுக்கு, இந்த வீடு யாருக்குடா கட்டின? எனக்கா அத்தை கேடா? எல்லாரும் இருக்கதான் கட்டினது. இருந்தா நாளைக்குன்னா சண்டை வந்தா சொல்லுவேன் என் வீடுடா அப்படின்னு. இந்த டோர் தான் ரூம். அப்படியே நமக்கு வந்து கதவுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்ததுமே நம்ம ரூம் தான் முன்னாடி இருக்கும். அது சோபா அது பக்கத்திலே இருக்கும். இது ரூம் நம்மளோட ஃபேவரட்டான பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா நிம்மதியா நம்ம இங்கதான் தூங்குவோம். அதனால இது நம்மளோட பெட்டு. ஊருக்கு போக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால அது அப்படி இப்படி கிடக்கும். அதெல்லாம் கண்டுக்கிறாதியா, இருடா இடத்துக்கு உள்ள வச்சுக்கிறேன். அது அப்படிதான் கிடக்கும், கண்டுக்கிறாதீங்க. செல்வா வந்து முக்கியமா சொல்லி ஆகணும்.
மோட்டர் சுவிட்ச போட்டுக்கிட்டேனா. செல்வா வந்து வீடு ஃபுல்லா அந்த கலர் கலர் லைட் நிறைய வச்சிருப்பா. ரொம்ப அது அவ ரொம்ப ஆசைப்பட்டு வச்சான். ஒரு அழகா கலர்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா நிறைய வீட்டுல அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. பட் வந்து அவனுக்கு இதுல என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா, இந்த லைட்டை நானும் போட மாட்டேன், எங்க அத்தையும் போட மாட்டாங்களா. அடிக்கடி சொல்லுவான், நான் எவ்வளவு செலவு பண்ணி இந்த கலர் கலர் லைட் வச்சா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்பான். அது அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இது வெட்டு, இது நம்ம பீரோ, இந்த பீரோ இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தது பெருமையா சொல்லிக்கிருவான். செல்வா இதை முக்கியமா சொல்லணுமா எனக்கு நினைப்பா. பட் வந்து நான் சொல்லுவேன். இது வந்து பாத்ரூம், நம்மளோட பாத்ரூம் ரூம்ல அட்டாச் பாத்ரூம் வந்து நம்ம ரூம்ல தான் வச்சிருக்கேன். எனக்கு இந்த பாத்ரூம் டோர் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதரபலமா இருக்காதனால இந்த ரூம்ல அட்டாச் பாத்ரூம் வைக்கிறது, சவர் வைக்கிறது, இதெல்லாம் வந்து உண்மையாவே என்னோட கனவுனே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து கிராமத்துல இருக்கோம், வந்து ரொம்ப அந்த ரெஸ்ட் ரூம் போறதுக்கு வந்து கஷ்டமா இருக்குமா. அதனால உண்மையாவே இந்த ரூம், இந்த அட்டாச் பாத்ரூம் வந்து செல்வா எனக்காக கட்டினதுன்னே சொல்லலாம். எனக்கு வந்து இந்த பாத்ரூம்ல வந்து இந்த இது ரொம்ப பிடிக்கும். எது, இந்த டைல்ஸ் ரொம்ப பிடிக்கும். வீடு, பறவைகள், பூ, இந்த வாத்து இதெல்லாம் இருக்குமா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கு பாத்ரூம்ல. இப்பதான் இந்த டப்பா இதெல்லாம் வச்சிருந்தது. நம்ம ஹீட் எல்லாம் வைக்கணும். எல்லாமே நம்ம ஊர்ல வந்து செட்டில் ஆன மட்டும்தான் எதா இருந்தாலும். செல்வா இப்பவே அது வைப்போமா இது வைப்போமா ஏசி போடுவோமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நோ 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 நோ, நம்ம ஊர்ல வந்து செட்டில் ஆனாதான் எல்லாமே. இது வந்து ஸ்லாப், இது நான் தான் செஞ்சேன். இது நான் தான் செஞ்சேன், அழகா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விழுந்துருச்சு, அதோட மாட்டாம வச்சிருக்கோம். அத்தை அந்த இதுல கோர்த்து போட்டிருக்காங்க. இது இதுல மேக்சிமம் சென்னையில அங்கேதான் ட்ரெஸ் அடிக்கி இருக்கோம், இங்க வந்தாதான் இங்க எல்லாம் அடிக்கி இருக்கோம். கொஞ்சம் ட்ரெஸ் தான் இங்க ஊர்ல வச்சிருப்பேன், ஏன்னா வந்ததுல இருந்து நம்ம ஊர் சுத்திட்டே திரியிறோம்ல, அதனால. இது ஒரு டோர், இது இப்படி தள்ளுற மாதிரி டோர் வந்து நான் தான் கேட்டேன் செல்வா கிட்ட. ஆனா இப்ப எதுக்குடா இந்த டோர் வச்சுன்னு இருக்கு, ஏன்னா நான் ஓப்பன் டோர் வச்சிருந்தா வந்து ரெண்டு சைடுமே ஓபன் பண்ணிக்கலாம், ஃபுல்லா காத்து வரும். இது வந்து ஒன் சைடு மட்டுமே வர மாதிரி இருக்கு, அதனால ஏன்டா வச்சோன்னு இப்ப ஃபீல் பண்றேன். இது வந்து மேரேஜ் மாலை, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, அதை எடுத்து உள்ள வைக்கணும், அது அப்படியே தொங்கிட்டு இருக்கு. இது நம்மளோட பீரோல்பா. பீரோல வந்து வெறும் ட்ரெஸ் அதுதான் இருக்கும், அது இன்னொரு நாள் நான் காட்டுறேன், இப்ப நான் காட்ட மாட்டேன். பீரோல இந்த கண்ணாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன கொஞ்சம் அழகா காட்டும் இந்த கண்ணாடி. முதல்ல இந்த பீரோல இங்க இருந்து ரூம் விட்டு வெளியில போனாலே பூட்டி பூட்டி வச்சுக்கிருவேன். இப்பெல்லாம் திறந்துதான் கிடக்கும். இப்ப என்ன பூட்டி இருக்கணும்னா, அரசு மலத்துல இருக்கிற ஐஓபி பேங்க், முத்து பைனான்ஸ் மட்டும் பூட்டி பத்திரமா இருந்தா போதும், ஏன்னா எல்லாமே அங்கதான் இருக்கு. இப்ப இது திறந்து கிடந்தாலே போதும். இது வந்து நம்மளோட செகண்ட் வெட்டிங் அனிவர்சரிக்கு வந்த கிஃப்டியா. இது என்னோட அத்தாச்சி கொடுத்தது, இது என்னோட சித்தப்பா கொடுத்தது, இது என்னோட கொழுந்தன் கொடுத்தது, என்னோட விஜய் கொடுத்தது. விஜய் என்னவா இருந்தாலும் ஏதாவது அனுப்பிட்டுட்டே இருப்பான். நான் சொல்லிட்டேன், விஜய் வந்து செல்வாவோட தம்பி, குவைத்துல இருக்கா. எனக்கு எதா இருந்தாலும் விஜய் தான் பண்ணுவா. எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும், ஏதாவது பண்ணா உடனே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு பண்ணுவா. மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி இருக்கானோ இல்லையோ, பட் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து என்ன ஒரு அண்ணியாவோ ஃப்ரெண்டாவோ நல்லா கேர் பண்ணிப்பா. இது விஜய் எனக்காக வெட்டிங் டேக்கு வாங்கி கொடுத்தது. இந்த வெட்டிங் டேக்கு யார் யார் என்ன வாங்கி கொடுத்தானோ ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ஒரு வீடியோவா அப்டேட் பண்ணிருக்கேன், நம்ம சேனல் பேஜ்ல போய் பாருங்க, ஓகே. இது மேலேயும் மச்சு மாதிரி இருக்கும் அந்த இது, அதெல்லாம் நமக்கு வந்து வேலை இருக்கு. நம்ம வந்து ஊர்ல வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஏசி வைக்கும் போது இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஏசி வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வேலை இருக்கு, அது ஊர்லயே வந்து ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே பார்க்கணும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அப்படியே வாங்க, ரூம் முடிஞ்சிருச்சா. இது நம்மளோட ஹால். அப்படியே ஹாலுக்கு அப்புறம் தான் கிச்சன். எங்க அத்தை எஸ்கேப் ஆகுறாங்க வீடியோ. இவங்களோட அத்தை, அத்தை ஹாய் சொல்லுங்க. எல்லாருக்குமே எங்க அத்தை மேல ஒரு கண்ணு, உங்களை நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னு. உண்மையாவே எங்க அத்தை வந்து என்ன நல்ல, எனக்கு வந்து இதுவரை எங்க அத்தை மாமியாவா மாறல, அதனால இப்போதைக்கு எனக்கு அத்தையா தான் இருக்காங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க அத்தை தான் மேக்சிமம். எல்லாரும் வந்து போன டைம் வந்து அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வரும்போது, என்ன நீங்களே எல்லா வேலையும் பாக்குறீங்க, உங்க அத்தை வேலை பார்க்க மாட்டாங்களான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இப்ப வீடியோல தெரியும் எல்லா வேலையும் எங்க அத்தை தான் பார்ப்பாங்கன்னு, ஏன்னா அப்போதைக்கு எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால எல்லா வேலையும் பார்க்க முடியல. இப்போ நான் ஹோம் டூர் எடுத்துக்கு தெரியுறேன்னா அவங்க வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, கிச்சன் எல்லாம். இது நம்மளோட கிச்சன். கிச்சன்ல எனக்கு டைல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பால் அப்படின்னு அத்தை லைட் கிச்சன், இங்க கிச்சன்லயும் வேலை இருக்கு, டைல்ஸ் எல்லாம் காட்டாதுன்னு அதெல்லாம் கொஞ்சம் அழுத்தா இருக்கு, வேலை மட்டும் காட்டு பாப்பா. இந்த கிச்சன்லயும் வேலை இருக்கு.
பார்க்கணும், இங்கெல்லாம் டோர் போடணும். நம்ம வந்து வீடு கட்டினதுமே கல்யாணம் பண்ணியாச்சு. டக்கு டக்குன்னு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டோமா, அதனால வீட்டுல இன்னும் வேலை இருக்கு. இது நம்மளோட கிச்சன். வாங்க அப்படியே நம்ம வெளியில போவோம். அப்படியே வாங்க வெளியில போலாம். பின்னாடி கொல்லவாசல்னு சொல்லுவோம்ல, அது எங்க வீட்டுக்கு அப்படியே பின்னாடியே கம்மா இருக்கும். அந்த கம்மாலதான் இவ்வளவு நாள் மீன் புடிச்சுக்கிட்டு தெரிஞ்சோமா, அந்த கம்மா ஒரு சின்ன கம்மா தான். முதல்ல அதுல குளிப்போம், இப்பதான் நாங்க குளிக்கிறது இல்ல. இது எங்களோட புளிய மரம். இந்த சைடு மட்டும் நல்லா கொப்பு கொப்பா காய்ச்சி கிடக்கா, இது எங்க வீட்டு புளிய மரம். எங்க வீட்லயே 2 புளிய மரம் இருக்கு. அந்த புளிய மரம் வந்து செம்மையா இனிக்கும். இந்த புளிய மரம் அப்படியே ஆப்போசிட், அதுக்கு ஏத்த மாதிரி புளிக்கும். இது நம்மளோட பின் சைடா, இது வந்து எங்களோட பழைய வீடு. நாங்க ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஒரு பழைய வீடு, எங்களோட வீடு இருந்தது, எங்க அத்தை மாமா வாழ்ந்த வீடு. அந்த வீடு இடிச்சிட்டு புதுசா நம்ம வீடு கட்டும் போது அந்த இடிச்ச ஓடு கல் இதெல்லாம் இருக்கும்ல, அதை வச்சுதான் இந்த குடிசை கட்டினோம். இங்க இருந்துகிட்டு தான் அத்தை மாமா எல்லாருமே அந்த வீடு கட்டினாங்க. அதுக்கப்புறம் நாங்க அங்கேயே போயிட்டோம். பட் இருந்தாலும் என்னன்னு தெரியல, எங்க அத்தைக்கு இதை பிரிக்க மனசு இல்லை. இருந்துட்டு போதுடானே சொல்லிட்டு இருக்காங்க. நானும் இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டேன். ஏன்னா நாளை பின்ன மாடு கட்டிக்கலாம் அப்படின்னு. இது இந்த இடத்த ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு போய், இங்கதான் நம்ம அடுப்பு. எல்லாருமே ஏன் அடுப்பு மேல ஓடு வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. இது வந்து ஒரு அதுக்குன்னே தனியா கறி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு தாம்பாளம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அத்தை வந்து இந்த அந்த மண்பானையோட அந்த வாய் இருக்குல்ல, அந்த உடஞ்சு போன மண்பானை வாயை வச்சிருக்காங்க. இந்த அதுக்கு மேல வச்சுக்கிறது. இந்த கறி பிடிக்காது, இதுலயே பாருங்களேன், பானையில கறி எல்லாம் பிடிக்காதுல்ல, அதனால நாங்க இந்த பண்பானை இது யூஸ் பண்றோம். அப்புறம் இது நம்மளோட பைப்பு. இதுல நம்மளோட காணன் கொய்யா கண்டா இருக்கா இந்த சைடு. இதுல நான் இப்ப காட்டினல, இதுல நம்மளோட கொய்யா மரத்துல குட்டி கொய்யாக்கா காய்ச்சிருக்கு. கையை காட்டக்கூடாது, கை காட்டினா அது முளைக்காதுன்னு சொல்லுவோம்ல. இது நம்மளோட செம்பருத்தி கண்டு. இது எங்க அத்தையோட பிளேஸ். எங்க அத்தை தான் இதுக்குள்ளேயே போட்டு உருட்டிக்கிட்டே திரிவாங்க. இது வந்து ஒரு பெரிய பூக்கொண்டு, நல்லா பெருசா பூத்துச்சு, ஒயிட் கலர்ல பூக்கும். இது என்னன்னு தெரியல, எல்லாமே ஃபுல்லா அடைஞ்சிருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, பூச்சி பிடிச்சிருச்சு. மத்தபடி வந்து பட்டு போச்சு. ஆமா, பட்டு போச்சு. நான் வேற கண்டு வாங்கிக்கலாம் விடுங்கட்டான்னு சொன்னாலும் எங்க அத்தை வந்து இந்த கண்டையை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஒரு பாதாம் செடி. ஆமா, 2 பாதாம் செடி இருக்கு. இது பீக்கங்கா நினைக்கிறேன். அத்தை இது பீக்கன் செடி தானே? இது பீக்கன் செடி போட்டிருக்காங்க. இது அத்தை மாதுளம் செடி. கை காட்ட மாட்டேன், கை காட்டினா வளராதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாதுளை செடி. என்னமோ வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு, நல்லா வளரட்டும் அப்படின்னு. இது நவாம்பர செடி. செல்வா நேத்து கூட இந்த செடியை வெட்டிடுவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுல ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா மரமாவே ஆயிடுச்சு, ஒரு பழம் கூட பழுக்கல. அதனால எங்க ஊர்ல எல்லாரு வீட்லயுமே இந்த பஞ்சு இந்த பருத்தி இருக்கும். பருத்தி எல்லாம் நம்ம குட்டி குட்டி பஞ்சு பருத்தியா இருக்கும்ல, விவசாயம் போடுவாங்களா, அது இல்ல. இது அதை விட பெருசா, இது நல்ல மரமாவே வரும். எல்லாருமே வச்சிருப்பாங்க. இந்த பஞ்சை பறிச்சுதான் போடுவாங்க. நான் இது எதுக்குத்தான் வெட்டுங்கத்தேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. இங்கேயும் அத்தை பீக்கங்காய் தான் போட்டிருக்காங்க. இந்த மல்லிகண்டை வந்து இந்த சைடு வந்து மல்லிகண்டை காட்டுறா. திவ்யாக்கா கேட்டுட்டே இருந்தாங்க அந்த மல்லிகண்டை காட்ட சொல்லி, அப்படியே காட்டிடு. இங்க வந்து போன டைம் ஊருக்கு வரும்போது நான் சொன்னல, அத்தை வந்து நாத்தனா வீட்டுல இருந்து இந்த மல்லிப்பூ கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு. அந்த கண்டு வந்து ஓரளவு நல்லா வந்துட்டு இருக்கு. இது நம்மளோட தென்னை மரம். எங்க ஊர் சைடு வந்து கண்டே வராது. என்ன ஏன்னா இந்த தரை என்னன்னு தெரியல, பாறை தரையா என்ன அப்படின்னு, ஒரு அளவுதான் வளரும். ரொம்ப வேறு உள்ள போகும்போது செத்து போயிருது கண்டு. அதனால தென்னங்கண்டு எல்லாம் வாழைக்கண்டு எல்லாம் வைக்கணும்னு எங்க வீட்டுல எல்லாருக்குமே ஆசை. பட் அந்த வாழைக்கண்டு வரவே மாட்டேங்குது. இது மருதாணி செடி. எங்க அத்தை இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தாங்க, என் வீட்டுல மருதாணி செடி இருக்கு, மருமக வைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு. பொங்கலுக்கு வந்து நம்ம செடியில மருதாணி வைக்கிறேன். ஏன்னா நானும் மேரேஜா 2 வருஷம் ஆச்சு, இந்த நம்ம செடியில மருதாணி பறிச்சு வச்சதே இல்லை. இது வந்து கத்தாழை, பாம்பு கத்தாழை. இதுவும் என் நாத்தனா ஒரு முனைவஞ்சியில இருந்து கொண்டு வந்து வச்சேன். ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது நம்மளோட கோழிக்குடியா. இது சின்ன கோழிக்கூடு, இது பெரிய கோழிக்கூடு. நான் செஞ்சது. ஆமா, இது செல்வா லாக்டவுன்ல வீட்டுல இருந்தாலும் அப்ப செல்வாவே இந்த கம்பி இந்த அட்டை எல்லாமே வாங்கிட்டு வந்து செல்வாவே இந்த கோழிக்கூடு செஞ்சா. 3 வருஷம் ஆச்சா லாக்டவுன் முடிஞ்சு. இப்ப கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனா அத்தை வந்து மறுபடியும் செஞ்சு கொடுன்னு கேட்டுட்டே தான் இருக்காங்க. டைம் இல்லை, ஏன்னா ஊருக்கு வந்தாலே தான் ஊர் சுத்திக்கிட்டே தெரியுறேமே, அப்புறம் எப்படி டைம் இருக்கு. இது வந்து மணி பிளான்ட். இப்ப ரீசெண்டா இப்ப கிறிஸ்துமஸ்க்கு வரும்போது இந்த கண்டை எடுத்துட்டு வந்து, இது நல்லா இலை வந்து இதை விட பெரிய இலையா வரும். அதனால மரத்துல விட்டுருக்கேன், வேப்ப மரத்துல படர்ந்து வரட்டும் அப்படின்னு. இது இங்க வெளியில ஒரு பாத்ரூம் வச்சிருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்தா யூஸ் பண்றதுக்காக இந்த வெளியில பாத்ரூம் இருக்கு. அத்தை போன டைம் நான் காட்டியிருப்பேன்ல, மேக்சிமம் நாங்க உள்ளேயே யூஸ் பண்றதுனால அத்தை இங்க வந்து கோழி அடை வச்சிருப்பாங்க. அதனால இதை நான் காட்ட மாட்டேன். உள்ள கோழி அடையில இருக்கு 2 கோழி. அப்புறம்
இதுவும் வேலை இருக்கு நமக்கு, குட்டி குட்டியா கோழி கூடு வைக்கணும் அப்படின்னு. ஆனா நான் புறா ஊர் சைடு செட்டில் ஆயிட்டேன்னா புறா தான் வளர்ப்பேன். ஏன்னா புறா வளர்க்கணும்னு எனக்கு ஆசை. அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா நம்ம வீடு வந்துடும். நம்ம வீடு இதுதான். மாடி பார்க்கல, வாங்க நான் மாடியில இருந்து ஃபுல் வில்லேஜே காட்டுறேன். ஏன்னா மேக்சிமம் வந்து நாங்க வீட்டுக்குள்ளேயே ஒண்ணு வீட்டுக்குள்ள இருப்போம், இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில இருப்போம். மாடிக்கு நாங்க போவே மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் மாடிக்கு ஏதாவது மிளகா மல்லி அது மாதிரி காய வைக்க மட்டும்தான் மாடிக்கு போவோம் நாங்க. இல்லைன்னா மேக்சிமம் வந்து கோழி வந்து மரத்துல அடைஞ்சிரும் எங்களுக்கு. அப்ப அந்த மரத்துல அடிச்சு சாப்பிடுறதுக்காக மரத்துல ஏறுற கோழியை பிடிக்கிறதுக்காக மாடிக்கு வருவோம். இது நான் மாடியில இருந்து பார்க்க வந்து வியூ சூப்பரா இருக்கும்பா. பாருங்க அந்த சைடு கம்மா தெரியல, கம்மா காட்டுற கம்மா புளிய மரம். நீ பேசுடா. எங்க அம்மா இருக்காங்க, இது நம்ம ஓட்டு கொட்டகை. ஆமா, இந்த சைடு கருவ மரம், அது வந்து சும்மா குட்டி காடா இருக்கும். நமக்கு வந்து மொட்டை மாடியிலே வேலை இருக்கு. செல்வா வந்து நம்ம ஃபேமிலியில வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நிறைய, அவங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோல போட்டிருப்பேன். அப்ப வர்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் மேல வந்து பார்ட்டி பண்றதுக்கு எல்லாம் ஒரு இதா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க செல்வாக்கு ரூம் போடணும் அப்படின்னு ஆசை, ரூம் போடணும் அப்படின்னு. பட் எனக்கு என்ன ஆசைன்னா இந்த மொட்டை மாடி வந்து எனக்கு வந்து நிறைய கண்டு வைக்கணும்னு தான் எனக்கு ஆசை. இந்த இடத்துல இந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்கா, அப்படின்னு நெட்டுக்கா நிறைய பூக்கண்டு வைக்கணும், ரோஸ் கண்டு வைக்கணும், மணி பிளான்ட் வைக்கணும். அப்புறம் இங்க வந்து ஒண்ணு சோபா மாதிரி ஒரு கட்டில் மாதிரி கிடக்கணும். அது மாதிரிதான் எனக்கு ஆசை. பட் அவன் என்ன பிளான் பண்றானோ தெரியல. இங்க இருந்து பார்க்கும்போது வெளியில இங்க இருந்து காட்டுறது சர்ச் பெரிய அழகா தெரியும். இது சுத்தி ஊரை காட்டு. இதுதான்ப்பா எங்க வில்லேஜ். ரொம்பவே அழகா இருக்கு எங்க ஊர் பார்க்க. சுத்தி வயலா இருக்குமா. எங்க ஊர்ல வந்து வீடு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஒரு 12 வீடு 13 வீடு தான் இருக்கும். பட் கலகலன்னு இருக்கும். அது யானை வில்லேஜ் டூர்ல காட்டுறேன் நானு. அவ்வளவுதான், முடிஞ்சா. இதுதான் நம்மளோட ஹோம் டூர். நிறைய பேர் கண்டினியூவா கேட்டுட்டே இருந்தீங்க. எனக்கு டைம் இல்லை, ஏன்னா ஊருக்கு வந்தாலே நாங்க ஊர் சுத்த கிளம்பிடுறோமா, அதனால. அது மட்டும் இல்லாம வீட்டுல நிறைய வேலை இருக்கு. சரி எதுக்கு அரைவரையா போட, மொத்தமா வேலையை முடிச்சுட்டே போடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் என் குழந்தைதான் ரொம்ப கோச்சுக்கிட்டா, வேகமா ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு. ஏன்னா வீடு வந்து ஓரளவு கட்டிட்டே இருக்கும் போதே அவன் ஃபாரின் போயிட்டா. ஃபுல்லா அவன் வீட்டை இன்னும் பார்க்கவே இல்லை. எனக்காக வீடியோ கால் பேசும்போதுதான் உண்டு. அதனால இந்த ஹோம் டூர் வந்து உங்களுக்காக, முக்கியமா என்னோட குழந்தை விஜய்க்காக என்ன சொல்லலாம். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனலுக்கு இன்னையோட 74,000 சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான், உங்களுக்காக தான் அந்த ஹோம் டூரும் கூட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லாமே ஹாப்பியா இருக்கு. என்னோட வாழ்த்துக்கள். செல்வானின்னு சொல்றேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பாய்.